சட்டமன்றத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் பற்றி மிகப்பெரிய ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது. மறுபக்கம் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறார் ரியல் அரசியலா இல்ல ரியல் அரசியலான்னு கேட்டிருக்கிறாரு. மறுபக்கம் பார்க்கும்போது அதிமுகக்குள்ள பெரிய பங்காளி சண்டை போயிட்டு இருக்குது. இதோட பெரிய கூத்தா போச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது சினிமா மிஞ்சின ட்விஸ்ட் லியோ 2 மாதிரி இருக்குது. இதை பற்றி தான் பார்க்க போறோம். வணக்கம், வாய்மை அரசியல் ஆய்வு. கருணாநிதி என்னும் நான், ஜே ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், சி ஜோசப் விஜய் என்னும் நான். நேற்று சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிதிக்க கூட்டம் நடந்து அதில் தாவேக்கா கட்சிக்கு 144 பேர் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் ஒரு இஷ்யூ கிளப்புனது யாருன்னா தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இங்கு குதிரை பேரம் நடந்ததாக முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ அரசியல்ல குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு. யார் உங்களுடைய பனையூருக்கு பங்களாவுக்கு முகத்தை மூடிட்டு யாரு கேட்டிருக்காங்க. இது ஒரு சரியான கேள்வி. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க யாரையும் பார்க்கறதுக்கு நான் முகத்தை மூடிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அது வந்தது யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு சரியான கொஸ்டின். இப்போ சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒரு கம்பீரமான ஒரு பெண் குரல் கேட்டதுன்னா அது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். மிக சிறப்பா பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு கேள்வி தரமா இருந்தது. இன்னொரு புறம் எப்படி ஒரு ஜோதிடருக்கு நீங்க அரசு பதவி கொடுக்கலாம்னு கேட்டிருந்தாங்க. வேணா அதை நீங்க உங்களுடைய பர்சனலா வச்சுக்கலாம்னு கேட்டாங்க. அது சரியான கேள்விதான். அதுக்கப்புறம் முதல்வர் அதுக்கு அவர் அந்த பதவியில அதை கேன்சல் போட்ட பதவியை கேன்சல் பண்ணிட்டாங்க. பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவ்வளவு சிறப்பா நேற்று பேசியிருந்தாங்க. மற்றும் சௌமியா அம்முனி அவர்கள் சிறப்பா அவங்க சமூக நீதி பத்தி மதுக்கடைகளை பத்தி ரொம்ப சிறப்பா அவங்க பேசியிருந்தாங்க. இப்போ குதிரை பேரம் ஏன்னா காங்கிரஸ் 4 எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தாங்க. கூட்டணி கட்சிக்கு தான் துரோகம் பண்ணிட்டு, ஏன்னா மற்ற இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விசிகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் மற்றும் IUML இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட தெரிவிச்சிட்டு இங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா கூட்டணி மாண்பை அவங்க மதிச்சிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் அந்த கூட்டணி மாண்பை மதிக்காம உடனே மறுநாளே ஜம்ப் ஆயிடும். அந்த சைன் பண்ண அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்ல அந்த ஈரம் கூட காயல, உடனே அவங்க அங்க ஜம்ப் ஆயிட்டாங்க. இது மிகப்பெரிய துரோகமா பார்க்கப்படுது. இதோட இன்னொரு முக்கியமான துரோகம்னா டிடிவி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ திரு காமராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா நான் நேற்றைக்கு ஆதரித்து இன்றைக்கு ஆதரித்து நாளைக்கும் ஆதரிக்கிற காரணத்தினால் என்னை ஒரு இயக்கத்திலிருந்து நீக்கினார்கள். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா, என்னை மட்டும் ஆதரிக்காமல் விட்டு விடுவாரா என்கிற என்னுடைய நோக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன். வாழ்க வாழ்க நம்முடைய முதல்வர்கள். நன்றி, வணக்கம். கட்சிக்கே மொத்தம் சொந்த கட்சி அவங்களாவது கூட்டணிக்கு தான் துரோகம் பண்ணாங்க. இவர் சொந்த கட்சிக்கே துரோகம் பண்ணிட்டு இங்க வந்துட்டாரு. அவர் மறைமுகமா முகத்தை மூடிட்டு வந்தாரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சைன் போர்டு கொடுத்தா வீடியோலாம் பரபரப்பா வெளியிருந்தது. அது புரளின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிடி சொன்னாரு இது பாத்தீங்கன்னா நாற்றமா இல்ல துர்நாற்றமான்னு கேட்டிருக்காரு. நாற்றமா இல்ல துர்நாற்றமா. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி அமைச்சு அதுக்குள்ளார நீங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமான செயலில் ஈடுபடுவீங்களா அப்படின்றப்ப நீங்க ஊழல் சக்தியா, உண்மையான சக்தியா, தீய சக்தியா, தூய சக்தியா யாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் கேட்டார். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. இப்போ ரீல்ஸ் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது, நீங்க ரியல் ஆட்சியா நடத்துங்க அப்படின்னு மக்கள் கேட்கறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அது என்னமோ ஒரு வகையில பார்க்க போது அவர் சொல்றது ஒரு கேள்வி, கேட்கக்கூடிய கேள்வி ஒரு சரியா தான் இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ரீல்ஸ் பயன்படுத்தி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி நடந்த மாதிரி தான் வெளியில பேசப்பட்டு இருக்குது. அது கண்டிப்பா மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா மாற்றம் சொன்னீங்க, என்ன மாற்றம் பண்ணிட்டீங்க போயிட்டு. இப்போ மாற்றம்னா நீங்க ஆக்சுவலா கட்ஸா அவரு விஜய் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக கூட்டணியில இருந்து சிவி சமூகத்தை போய் பாத்தீங்க, ரைட்? ஓகே, சிவி சண்முகத்தை பார்த்துட்டு அந்த சோபா போனது, அதுக்குள்ள பணம் வந்தது, இதெல்லாம் சொல்றாங்க. அது இதெல்லாம் உண்மை நமக்கு தெரியல, சரிங்களா? பட் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு திமுக கூட்டணி சப்போர்ட் பண்ணிருச்சு.
ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க உடனே சிவி சண்முகத்தை பார்க்கணும் அவசியம் கிடையாது. அப்படி நீங்க சிவி சண்முகத்தை பார்க்க நீங்க வந்து ஓகே நீங்க தலைவரெல்லாம் போய் பார்த்தீங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தீங்க, திரும்ப வைகோ அவர்களை பார்த்தீங்க, திரு சீமான் அவர்களை போய் பார்த்தீங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பார்த்தீங்க, ஐயுஎம் தலைவர் போய் பார்த்தீங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்க. அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து இந்த தலைவர்களையும் பார்க்கும்போது ஒரு வகையில மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை வந்து இவர் வந்து தனக்கான சேஃப் கார்டை வந்து சேஃப் ஜோனை ரெடி பண்ணிக்கிறாரோ அந்த மாதிரி தான் பார்க்கறாங்க. ஏன்னா நீங்க அனைத்து தலைவர்களும் பார்க்கணும்னா நீங்க ஒண்ணு பண்ணிருக்கணும். ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களை பார்க்கல? ஐயா ராமதாஸ் அவர்கள் நீங்க ஏன் பார்க்கல? நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை நீங்க ஏன் பார்க்கல? தேமுதிக அலுவலகத்தில் போய் நீங்க சொன்னீங்களே நான் வந்து புரட்சி தலைவரை பார்த்ததில்ல, ஆனா எங்க அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தேன்னு சொன்னீங்களே, அவர் பார்த்து பழைய இருக்கேன், அவரோட வளர்ந்துருக்கு சொன்னீங்களே, அப்ப நீங்க அவரோட சமாதிக்கு போய் அவரோட ஆலயத்துக்கு போய் நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும்ல, அவங்கள போய் நீங்க பார்த்துருக்கும்ல, அப்ப இவங்களாம் ஏன் நீங்க போய் பார்க்கல? ஒருவேளை இதுக்கப்புறம் பார்த்தா சந்தோஷம். அப்ப பார்க்கலன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப் கார்டா உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சேஃபா கவர்மெண்ட் ரன் பண்ண பாக்குறீங்களா? இதைத்தான் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, இதைத்தான் மக்கள் கேட்டு இருக்காங்க. சோ நீங்க இதை என்னன்னு அதுக்கு தெளிவுபடுத்தணும். கண்டிப்பா நீங்க போயிட்டு இப்போ வந்து மக்கள் எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டு நல்ல அரசாங்கத்தை கொடுப்பீங்கன்னு நம்பி போட்டுருக்காங்க. ஸோ அதைத்தான் நாங்களும் நம்பிட்டு இருக்கிறோம். நீங்க தலைவர்களை பார்க்கும்போது அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி வந்து இங்க அடுத்து ஒரு விசிட் நாங்க இருக்கோம். இந்த மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்களை பார்க்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக அலுவலகத்துக்கு போக போறோம். விஜயகாந்த் ஐயா போய் நாங்க ஆசீர்வாதம் போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இபிஎஸ் அவரை போய் பார்த்து வந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் நாங்க பார்க்க போறோன்றாவது நீங்க வந்து உங்களுடைய அலுவலகத்துல இருந்து உங்களோட கட்சியில வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கணும். இதுதான் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருந்தாரு. முதல்வர் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, உங்க தந்தையார் எஸ்எஸ்சி அவர்களும் சொல்லியிருக்காரு, நிறைய முறை சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்க பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றும் சட்டசபையில நேற்று திரு காமராஜ் அவர்கள் பேசியிருந்தார். ஸோ அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் பேசியிருந்தாரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு ஸோ எனக்கு வந்து எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்த முதல்வர் எனக்கு கொடுக்க மாட்டாரா? எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய முதல்வர் என்னை காப்பாற்ற மாட்டாரா? இதை போயிட்டு அவருக்கு தெய்வ வழிபாடு அவர் சொன்னார். நான் வந்து பாத்தீங்கன்னா தேவதூதன் கிடையாது அப்படின்னு தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா அவர் இன்னமும் அப்படித்தான் பாக்குறாரு. முதல்வரை தேவதூதன் மாதிரி தான் அவர் பாக்குறாரு. என்ன வந்து காப்பாற்ற மாட்டாரா, என்ன ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அது பார்க்கும்போது இப்படி என்ன தோணுனா, அப்ப நீங்க பர்பஸா வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாதிரி தெரியுது. ஸோ விலை கொடுத்து வாங்கின மாதிரி தான் தெரியுது. மக்கள் அதுதானே கேட்கறாங்க, நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பங்காளி சண்டை. முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா? மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டிபிஎஸ் அவர்கள் அப்பதான் பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 47 பேர் நாங்க வந்து சைன் போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆதரவு கொடுக்கணும்னு பேசியிருக்கிறாரு. அப்ப ஆதரவு கொடுக்கணும்னு பேசும்போது என்ன அப்படின்னா, அப்ப நீங்க போய் சிவி சண்முகத்தை பார்த்து, ஏன்னா நீங்க ஆக்சுவலா பார்க்க போனா நீங்க அப்படி கட்சி தலைவரை பார்க்க போனா யாரை போய் பார்த்துருக்கணும்? நீங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை பார்த்துருக்கணும். நீங்க சிவி சண்முகத்தையும் பார்த்தீங்க. அப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க தெரிஞ்சுதானே பார்த்திருக்கீங்க. அப்ப முன்னாடியே இவர் உதயநிதி சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே நடக்காத ஒரு நடைமுறை, ஒரு கட்சி தாவல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க போய் அழைப்பிதழ் கொடுத்துருக்கீங்க, இன்விடேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. அப்படித்தானே அது தோணுது மக்களுக்கு எல்லாரும். சோ அதான் அவரு கேட்டிருக்கிறாரு. சோ அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நாளைக்கு அவங்க வெளியில பேசப்படுறது என்னன்னா அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்தவங்களுக்கு 5 அமைச்சரை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்போ அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்த அந்த 5 பேரும் அந்த 25 பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப அமைச்சரவை தான் இங்க வந்திருக்காங்களா? அப்ப அது இதுவும் வந்து குதிரை பேரம் தான் பேசப்படுது. சோ இதை வந்து நீங்க தெளிவுபடுத்தணும். இதைத்தான் பிரேமலதா அவர்களும் கேட்டிருந்தாங்க. சோ மக்கள் எல்லாரும் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்க நல்லா ஆட்சி கொடுப்பீங்க மக்கள் நம்புறாங்க, நாங்களும் நம்புறோம். ஸோ கண்டிப்பா இந்த கேள்விகளை உங்களை சுத்தி பெரிய சதிவலை பின்னப்படுகிறது. உங்களை சுத்தி மிகப்பெரிய, ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நான் பெரிய உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க, அது உண்மைதான். வந்து நீங்க வெற்றியும் பெற்றுட்டீங்க, சரிங்களா? இப்போ மக்கள் உங்களை நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு ஒரு உண்மையான ஆட்சியை நீங்க கொடுப்பீங்க என்று நாங்க நம்புறோம். ஏன்னா உங்களுக்கு சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சதி வேலைகள் பின்னப்படுகிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் வந்துட்டீங்க, உங்களுக்கு கூட இருக்க நிறைய வந்து எக்ஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்கிறாங்க, முன்னாள் மந்திரிகள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா வந்து இதெல்லாம் நடக்கும். இதை தாண்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று ஸோ சிறப்பா இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தணும்னு தான் எங்களுடைய ஆசை, மக்களோட ஆசையும் அதுதான். ஸோ இதுல எந்த விதமான ஒரு சதிக்கும் வழிகாட ஆகாமல் இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.